जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். சாக்தர், சைவர், வைஷ்ணவர் மூன்றுமான ஆச்சாரியாள். ஆச்சாரியாளை பற்றி சொல்வதுண்டு. அந்த சாக்தோ பஹிஷைவக வியாவஹாரே து வைஷ்ணவக என்று. உள்ளுக்குள்ளே சக்தி, அம்பிகையான பராசக்தி. வெளியிலே ரூபத்தை பார்த்தால் வெள்ளை வெளேர் என்று விபூதியும் ருத்ராட்சமுமாக பரமசிவனே வந்திருக்கிறானோ என்று நினைக்கும்படியாக. லோக வியவகாரம் ஓயாமல் ஓடி ஆடி பண்ணி கொண்டிருப்பதிலோ விஷ்ணுவாகவே இருக்கிறார். வாயாலே ஆசீர்வாதம் பண்ணுவதும் நாராயண நாராயண என்றுதான். ஸ்ரீமுகம் கொடுப்பதெல்லாம் கிரியதே நாராயண ஸ்மிருதிஹி என்று விஷ்ணு ஸ்மரணையோடுதான். சிவாவதாரம் செய்வதெல்லாம் நாராயணன் பேரில். இப்படி சிவ விஷ்ணு அத்வைத்தம். விஷ்ணுவை வியவகார சக்தி, கிரியாசக்தி என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் அம்பாளே என்றுதான் அர்த்தம். புருஷ ரூபத்தில் அவதாரமாதலால் அம்பாளின் புருஷ ரூபமான நாராயணனின் பெயரிலேயே எல்லா காரியமும் செய்தார். வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே அம்பாள் ஸ்வரூபம், அதாவது ஹிருதயத்திலே தாயாராக பரம கருணை. அதுதான் அந்த சாக்தக சக்தி. சக்தி என்றால் அந்த கருணைதான். அது இல்லாமல் சிவம் இல்லை. சிவம் தான் இருப்பதாக தெரிந்து கொள்ளவே ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டும். சிவம் தன்னையே கருணையாக வெளிப்படுத்திக் கொள்வதும் சக்திதான். அவளுடைய விமர்சமில்லாமல் இவருடைய பிரகாசம் லோகத்துக்கு ஏற்படவே முடியாது என்று தத்துவ ரீதியில் சொல்வார்கள். ஆனாலும் சீதாராமர்கள், ராதாகிருஷ்ணர்கள் மாதிரி ஸ்திரீ புருஷ ஜோடியாக அவதாரம் எடுக்க முடியாமல் சந்நியாசாவதாரமாக அமைய வேண்டும் என்று காலத்தின் சந்தர்ப்ப நிர்பந்தம் இருந்ததால் அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளே வைத்துக் கொண்டுள்ள யோகேஸ்வர அவசரத்தில் இருந்து அவதாரம் நிகழ்த்துவதென்று சங்கல்பமாயிற்று. மகாவிஷ்ணு எப்போதும் லக்ஷ்மியை வெளிப்பட வைத்துக் கொண்டேதான் இருப்பார். அப்படி இல்லாமல் அவர் ஏகாங்கியாக நர நாராயணர்கள் மாதிரி இருந்தார் என்றால் அப்போது அவர் பூர்ண விஷ்ணுவாக தெரிய மாட்டார். அம்சாவதாரம் என்னும்படிதான் இருப்பார். இப்போதோ கலி கோலாகலத்தை அடக்குவதற்கு பூரணமான பகவத் சக்தி அவதரிக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு தம்பதி சமேதமாக பூர்ணாவதாரம் செய்ய முடியாமல் இப்போது அவதரிக்க வேண்டியவர் சந்நியாசியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்றும் இருந்தது. இப்படி பார்க்கிற போது பரிபூர்ண சிவமாகவே இருப்பவராக தட்சிணாமூர்த்தி என்று ஒரு ஏகாங்கி இருப்பதும் ரொம்பவும் சௌகரியமாகிவிட்டது. பார்வதி சமேதராக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனின் அம்சமாக மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்வச்சமான பூர்ண ஸ்வரூபமாகவே இருக்கிறவர்தான் தட்சிணாமூர்த்தி. ஆகையால் இப்போது அவரிடம் இருந்த அவதாரத்தை உத்பவிக்கச் செய்வதே சகல விதத்திலும் பொருத்தமுடையதாக இருந்தது. இப்படி எல்லா பொருத்தங்களும் இருக்கும்படியாக பரமாத்மாவின் சங்கல்பம் அமைந்தே பரம சுபமான ஸ்ரீ சங்கராவதாரம் ஏற்பட்டது. மங்களமயமான தெய்வகுரு. லோகத்தின் பெரிய பாக்கியம் குரு ஸ்வரூபமாக அவதாரம் ஏற்படுவதென்று சங்கல்பமாயிற்று. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன்தான், பரமாத்மாதான் குரு. உபனிஷத் பாடக்கிரமத்தில் முதலில் அப்படித்தான் அவனை குரு ஸ்வரூபமாகச் சொல்லி நமஸ்காரம் சரணாகதி செய்வது. சகல உபதேசங்களுக்கும் உறைவிடமாய் இருப்பது வேதம். அந்த வேதத்தை லோகத்துக்கு தந்தது பிரம்மா. வேத மந்திரங்களை கொண்டே சிருஷ்டி பண்ணி 4 வாய்களாலும் 4 வேதத்தை சொல்லிக்கொண்டு பிரம்ம வித்யை தருபவர் அவர். ஆனால் அவரையும் படைத்து அவருக்கும் இந்த வேதத்தை பூர்வத்திலே தந்தவன் பரமாத்மா. அவனேதான் நம் புத்திக்குள்ளும்
பிரம்மஞான பிரகாசத்தை உண்டாக்குபவன். மோக்ஷ நாட்டமுள்ள நான் அவனை சரணடைகிறேன் என்று உபனிஷத் பாராயணம் ஆரம்பிப்பது வழக்கம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரஹிணோதி தஸ்மை தம் ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வருவது. குறிப்பு: 6ஆம் பகுதி 18வது ஸ்லோகம். பரமாத்ம குருவை பரமசிவ ஸ்வரூபமாக காட்டுவதற்கும் இந்த உபனிஷத்திலேயே ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறது. வித்யா மூலமான வேதத்தை சதா ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா இவரை ஹிரண்யகர்ப்பன் என்று உபனிஷத் சொல்லும். அவர் பிறந்ததையும் மகர்ஷியான ருத்ரன் பார்த்து கொண்டிருந்தார் என்று அந்த உபனிஷத்தில் ஒரு இடத்திலும், அவரேதான் அந்த பிரம்மாவை படைத்தவர் என்று இன்னொரு இடத்திலும் சொல்லி இருக்கிறது. குறிப்பு: 3ஆம் பகுதி 4வது ஸ்லோகம் மற்றும் 4ஆம் பகுதி 12வது ஸ்லோகம். மகர்ஷி என்றதால் உபதேசம் பண்ணும் ஆச்சாரியன் என்று ஆகிவிடுகிறது. நமக்கு அவர் சுபமான புத்தியை அனுகிரகிக்கட்டும் என்று 2 இடத்திலும் பிரார்த்திக்கப்படுகிறது. சுபமான புத்தி, நல்லறிவு ஆச்சாரியன் தானே அனுகிரகிப்பது. சுபம் என்றாலும் சிவம் என்றாலும் ஒரே அர்த்தம்தான். மங்களமானது, கல்யாணமானது என்று அர்த்தம். பிரம்மம் பரம கல்யாண ஸ்வரூபமானது. ஸ்மரிக்கிறவர்களுக்கு வரம் அருளுவது, மங்களம் என்றே அறியப்படுவது என்று உபனிஷத் பாராயண மங்களம் பாட ஸ்லோகம் இருக்கிறது. அதி கல்யாண ரூபத்வாத் நித்ய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மர்த்ரூணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன் மங்களம் விதுஹு. அந்த சுபம், கல்யாணம், மங்களம் எல்லாமாக இருக்கப்பட்டவர் வரம் அருள்வது என்றால் என்ன வரம்? ஞானத்துக்கே ஆன உபனிஷத் பாட கிரமத்தில் இந்த வரத்தை சொல்வதால் இது ஞானத்தை தவிர வேறென்னவா இருக்க முடியும்? கொடுக்கிற ஆசாமி சிவம், அவர் தரும் வரமான ஞானமும் சிவம். சுபம், கல்யாணம், மங்களம், இந்த பரம மங்கள ஸ்வரூபமே நம்முடைய ஆச்சாரியாள். சிவம், கல்யாணம், சுபம் எல்லாம் அவரே. ஆதி சிவமே ஆச்சாரிய சிவமாக இப்படி அவதாரம் செய்தது. அவதாரமாகிவிட்டதா? அப்படி என்றால் அப்பா அம்மா யார்? எந்த ஊரில் அவதாரம்? ஒன்றும் சொல்லவில்லையே. கொஞ்சம் பொறுத்துக்கணும். பரமாத்ம சங்கல்பம் ஆகிவிட்டாலே காரியம் ஆன மாதிரிதான் என்ற அபிப்பிராயத்திலேயே அவதாரம் ஆன மாதிரி சொல்லிவிட்டது. சங்கல்பம் செய்த போதிலும் உடனே ஈஸ்வரன் தானாகவே எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து விடவில்லை. அவதாரத்திற்கு பூர்வாங்கம். ஊரில் திருட்டு புரட்டு இருக்கப்படாது என்ற சங்கல்பத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பது. ஆனாலும் நம் அகத்தில் திருட்டு போகும்போது நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் தானே போலீஸில் கேஸ் எடுக்கிறார்கள். அப்படி ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணுவதற்கு முன் 2 பெட்டிஷன் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். ஒரு பத்ததி வேண்டும் என்பதற்காக, தமக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக இல்லை. லோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை பத்ததி தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி உட்கார்ந்திருந்தார். ஒரு பெட்டிஷன் தேவர்கள் கொடுக்க வேண்டியது. அவர்களைத்தான் லோக நிர்வாகத்துக்கு இன்சார்ஜ் கொடுத்து இவர் அதிகாரிகளாக போட்டிருப்பது. அதனால் லோகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, தர்மம் திருட்டு போகிறது என்றால் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் சுவாமி கேஸ் எடுப்பார். இன்னொரு பெட்டிஷன் வரப்போகிற அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது. பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமாக போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கலாமா? நிரம்ப யோகியதாம்சமுள்ள தம்பதி யாராவது மனசுருகி பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்திக்க வேண்டும். அதுதான் பெட்டிஷன். அதை வாங்கிக் கொண்டு அங்கே போய் பிறந்து விடுவார். எல்லா அவதாரத்திலும் இப்படித்தான். 2 பெட்டிஷன்கள். ராமாவதார கிருஷ்ணாவதார கதையாவது தெரியுமோல்யோ? தேவர்கள் போய் பகவானிடம் முறையிட்ட பிறகுதானே அந்த அவதாரங்கள் நடந்தன. அதோடு
தசரதன் பெரிசாக புத்திரகாமேஷ்டி பண்ணித்தான் பகவான் அவனை தகப்பனாராக வரித்து அவதாரம் செய்தது. கிருஷ்ண விஷயத்தில் அநேக யுகங்கள் மன்வந்தரங்களுக்கு முன் ஒரு தம்பதி சுதபஸ் என்ற பிரஜாபதியும் அவரது பத்னியான பிருஷ்ணியும் நீண்ட காலம் தபஸிருந்து பகவானே தங்களுக்கு அந்த ஜென்மத்தில் மட்டும் இன்றி 3 தடவை புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கிக் கொண்டார்கள். அதில் 3வது தான் கிருஷ்ணாவதாரம். அந்த தம்பதி அப்போது தேவகி வசுதேவர்களாக பிறந்திருந்தார்கள். இதற்கு முன் அவர்கள் அதிதியாகவும் கஷ்யப்பராகவும் இருந்தபோது பகவான் கொடுத்த வரப்படி அவர்களுக்கு 2ஆம் தடவை பிறந்துதான் வாமனாவதாரம். இப்படியெல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து பிகு பண்ணி கொண்டு அவதாரம் பண்ணியுள்ள போது ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்து விடுவாரா? உள்ளுக்குள்ளே அவருக்கு பிகுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கருணையில் மனஸ்கிடந்து அடித்து கொண்டு தான் இருந்தது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।